அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்தினி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி மீண்டும் நம்ம ஒரு சிறந்த பிரார்த்தனையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பிரார்த்தனையை யார் செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா ஃபுர்கானுடைய 74வது வசனத்தில் இந்த பிரார்த்தனையை பற்றி சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் இபாதுர் ரஹ்மான், அதாவது அர் ரஹ்மானின் அடியார்கள், அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்கள், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத வர்ணனையை அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். அப்படி சொல்லிகிட்டே வரும் பொழுது இந்த இபாதுர் ரஹ்மான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி தன்னுடைய இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஒரு அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியாரும் இப்படி தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிடமும் எங்கள் சந்ததியரிடமும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை அளிப்பாயாக. இன்னும் இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்குவாயாக அப்படிங்கிற பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனை பாருங்களேன், அல்லாஹ் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் போதே எப்படி கேட்க சொல்கிறான்னா, ரப்பனா எங்கள் இறைவா, ஹப்லனா. ஹப்லனானா என்ன அர்த்தம் அப்படின்னா, வஹாப் அப்படின்னா அன்பளிப்பை தருபவன் அர்த்தம். அப்போ ரப்பனா ஹப்லனா எங்கள் இறைவா எங்களுக்கு கொடு அப்படின்னு நம்ம அர்த்தம் புரிகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் இறைவா எங்களுக்கு அன்பளிப்பு கொடு, நாங்கள் எதிர்பாராத ஒரு அன்பளிப்பு, எங்களுக்கு தேவைப்படுற ஒரு அன்பளிப்பை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை நோக்கி நம்ம அழைக்கிறோம். ரப்பனா ஹப்லனா, அது என்ன அன்பளிப்பு அப்படின்னா, குர்ரத்த அயூனின் கண் குளிர்ச்சியை கொடு, எங்களுடைய துணைகளிடமிருந்தும் சந்ததிகளிடமிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை கொடு அப்படிங்கிறது தான் அந்த அன்பளிப்பு. அரபுகளை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ரத்த யூனின் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு கடுமையான இன்னல்களுக்குள்ளே மாட்டி இருக்கும் பொழுது திடீர்னு அந்த இன்னல்கள்லேருந்து வெளிவரதுக்கான பாதை அவர் கண்ணில் படும் பொழுது ஆனந்தத்தில் அந்த கண்கள்லேருந்து கண்ணீர் நனைஞ்சு வரும்ல, அதை தான் குர்ரத்துல் ஐயோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆனந்த கண்ணீர்னு நம்ம சொல்கிற மாதிரி மகிழ்ச்சியில் உள்ளம் மகிழ்ந்தா கண்ணில் ஒரு கண்ணீர் வரும்ல, அதை தான் குர்ரத்துல் ஐனுன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட உள்ளம் மகிழ்ந்த கண்ணீர் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை எங்களுடைய துணைகளிடமும் எங்களுடைய சந்ததிகளிடமிருந்தும் கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்கிறான். இதே இந்த குர்ரத்துல் ஐன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் வேறு இடங்கள்லையும் பதிவு பண்ணியிருக்கான். அது என்ன இடம் அப்படின்னா, சூரா கசஸுடைய 9வது அத்தியாயம். சூரா கசஸ்ல அல்லாஹ் மூசா நபியுடைய வரலாறு சொல்லிகிட்டே வரும்போது, மூசா நபியை அவங்களுடைய தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு பெட்டியில் போட்டு முன்னாடி போகக்கூடிய அந்த நதியில் போட்டுடுறாங்க. சின்ன குழந்தைய, ஒரு கை குழந்தைய. அந்த நதியில் போகிற அந்த குழந்தை யார்கிட்ட வருது அப்படின்னா, ஃபிரௌனுடைய மனைவி கிட்ட வருது. அந்த குழந்தைய பார்த்த உடனே ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறதா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான். வகாலத் இம்ராத்து ஃபிர்அவுன குர்ரத்துன் ஐனன் லீ வலக்க. இதை பார்த்த உடனே ஃபிரௌனுடைய மனைவி கூறினாங்க, இது எனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும், உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு மூசா நபியை பார்த்த உடனே அந்த ஒரு கண்குளிர்ச்சி ஏற்பட்டதுன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஃபிரௌன் இடத்துல ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. ஒரு கொடுங்கோலனுக்கு மனைவியாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஆசியா அம்மாவுடைய குணம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மென்மையான, ரொம்ப கொடையால் தாராள தன்மையுள்ள குணம். இப்போ அவங்களுக்கு அவங்க கணவனுடனான வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அவங்க அரசியாக மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் அவங்கள சுற்றி இருக்க எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு நிம்மதி தரவே இல்லை, ஒரு ஆறுதல் தரவே இல்லை, வாழ்வதற்கான ஒரு பிடிமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தவே இல்லை. அப்போது நதியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே அவங்களுடைய மனதில் எங்கேயோ ஒரு சின்ன ஆறுதல் வந்தது. இனி நம்ம வாழ்வதற்கான நோக்கம் இந்த குழந்தையாக இருக்கும். அதனால தான் அவங்க சொன்னாங்க, குர்ரத்துன் ஐன், இது என்னுடைய கண்களுக்கான குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது
குழந்தைய நதியில் பெற்றுக்கொண்ட ஒரு தாயுடைய மனநிலை. இன்னொரு புறம் பார்த்தா நதியில் அந்த குழந்தைய போட்ட தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய மகளை அனுப்பி அந்த குழந்தை எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா அது ஃபிரௌனுடைய மாளிகையில் இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. இங்கே அந்த குழந்தை பசியால் அழுகுது. எத்தனையோ செவிலி தாய்கள் வந்து பசி அமர்த்த நினைக்கும் போதும் அந்த குழந்தை யார்கிட்டையும் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளாமல் இருக்குது. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சொந்த தாயே கூட்டிகிட்டு வரப்படுறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த குழந்தை தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளுது. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் அப்படி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எந்த செவிலித்தாயிடமும் அந்த குழந்தை பசியாராமல் இருக்கணுங்கிறதையும், அது தன்னுடைய சொந்த தாயான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய்கிட்டையே தான் அது பசி ஆறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கசஸில் 13வது அத்தியாயத்தில் சொல்கிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தக்கர்ர ஐனஹா, நாம் அவருடைய தாயிடமே அவரை பசியாரச் செய்தோம், ஏனெனில் அவர் கண்குளிர்ச்சி அடைவதற்காக. அந்த தாயுடைய கண்குளிர்ச்சிக்காக நாங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய குழந்தைங்க காணாமல் போயிடுறாங்க. 10 நிமிஷம் அந்த குழந்தைங்களை நம்ம தேடும் பொழுது என்னென்ன எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே ஓடும்? எங்கே போயிருப்பாங்களோ, யாரும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ, இல்லை என்ன ஆயிருக்குமோ, எங்கேயும் விழுந்திருப்பாங்களோ, எதுவும் அவங்களுக்கு தீங்கு நடந்திருக்குமோ, எவ்வளோ யோசனைகள். இல்லை நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன பிள்ளைங்க காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர டயத்தில் ஃபோனை எடுக்கலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ கற்பனை வந்துடும். அப்போ அந்த 10 நிமிஷம் கழித்து அந்த குழந்தை கிடைச்ச உடனே நம்மளுக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். இப்போ அதே போல் இந்த தாய் தன்னுடைய குழந்தைய நதியில் போட்டுறாங்க. திரும்ப எங்கே அந்த குழந்தைய நம்ம பார்க்கவே முடியாமல் போயிருமோன்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது திரும்ப அதே குழந்தைக்கு செவிலித்தாயாக அவங்க போகும்போது அவங்க மனம் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த மகிழ்ச்சியை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குர்ரத்துல் ஐனுன்னு சொல்கிறான். அப்போது பல சோதனைகளுக்கு மத்தியில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் பொழுது, உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து கண்கள் நனையும் பொழுது ஏற்படுற இன்பத்தை அல்லாஹ் குர்ரத்துல் ஐன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியை நம்மளுடைய குடும்பத்தாரிடமிருந்து நம்ம பெற்றுக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை துவா செய்ய சொல்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையாக உளமாற யோசித்து பார்த்தா இன்றைக்கி பலருடைய குடும்பத்தில் இந்த கண்குளிர்ச்சி இருக்கிறதே இல்லை. ஏன் நம்மளுடைய குடும்பங்களையே எடுத்து பாருங்களேன். நம்மளுடைய துணைகளை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சி நம்மளுக்கு கிடைக்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஆசியா அம்மா பார்த்தம்போது இருந்த கண் குளிர்ச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திரும்ப தன்னுடைய தாய் பார்த்தம்போது ஏற்பட்ட கண் குளிர்ச்சி உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து கிடைக்குதா? நம்மளுடைய துணைகளை பார்க்கும்போதே ஒரு சில வெறுப்பு கோபத்தோட, நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதே ஒரு சில கோபம், இந்த தப்பு பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்றாங்க, தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மனக்கசப்பு. உறவுகளுக்குள்ளேயே பேசாமல் எவ்வளோ நாள் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போது இந்த சூழலெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். என்ன செஞ்சால் சரியாகும், எப்படி அதை சரி பண்ணுறதுன்ற முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஆனால் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா செய்வது ரொம்ப கட்டாயம். அதனால தான் அல்லாஹ் முயற்சிகளுக்கு முன்பாக இந்த துவாவை ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு இபாதுர் ரஹ்மான் தன்னுடைய இறைவனிடம் கேட்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நம்மளுடைய முயற்சியால் செஞ்சிட முடியாது தானே. நம்ம பிள்ளைகளை நம்ம சரி பண்ணிடுவோம், நம்ம சரியாக வளர்த்துருவோம், நம்ம சொல்லி சரிப்படுத்திடலாம், நம்ம துணைகளை நம்ம சரி பண்ணிடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறதில்ல. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தால் கூட அது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்கிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய துணைகளிடமும் உங்களுடைய சந்ததிகளிடமும் உங்களுக்கு கண்குளிர்ச்சி வேணும் அப்படின்னா அதுவும் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் தானே நடக்கும். அப்போது அதுக்கான முதலாவது படி நம்ம அதுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு மனிதனுக்கு அவனுடைய வீட்டில் நிம்மதி கிடைக்குதோ அவன் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறான். வீட்டில் நிம்மதி அப்படின்னா வீடு நிம்மதி கொடுக்க போகிறதில்ல, அதில் உள்ள மனிதர்களின் மூலம் அவனுக்கு நிம்மதியும் ஒரு இளைப்பாறுதலும் கிடைக்குதுன்னா அந்த மனிதன் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறான்.
வெளியில் எவ்வளவு நிம்மதிகள் கிடைச்சாலும் எவ்வளவு ஆனந்தம் கிடைச்சாலும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த நிம்மதியும் அந்த ஆறுதலும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப வேதனையான வாழ்க்கையாக மாறிடும். வீட்டுக்குள்ளே வேதனையோடு இருந்துட்டு வெளியில் போய் சிரித்து பேசுகிறதால அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு இபாதுர் ரஹ்மானுடைய வாழ்க்கை மறுமையில் மட்டும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, இம்மையிலையும் அவர் நிம்மதியான வாழ்க்கையாக வாழணுங்கிறனால தான் அல்லாஹ் அவரை இப்படி ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். இந்த பிரார்த்தனையுடைய இன்னொரு பகுதி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதாவது பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக அப்படிங்கிறது இந்த பிரார்த்தனையுடைய இன்னொரு பகுதி. பயபக்தி உடையவர்களுக்குன்னா நம்ம முஹ்மீன்களை வழி நடத்தக்கூடியவர்களாக, முத்தகீன்களுக்கு நம்ம தலைவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் என்ன அப்படின்னா, நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க குடும்பத்தாருக்கு இமாம் தானே. நம்ம எல்லாருடைய தலைவர் யார்? தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுபோல் எனக்கு பின்னாடி உள்ள சந்ததிகளுக்கு இப்போ நான் தான் தலைவர். அப்போது என்னுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக நாளைக்கு நான் மறுமையில் போய் நிற்கும் போது எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கணும் அப்படின்னா பயபக்தி உடையவர்களாக இருக்கணும். இறைவா, எனக்கு பின்பு என்னுடைய சந்ததியை நீ வழி தவற செஞ்சிடாத. இப்போ எப்படி அவங்க இரையச்சம் உடையவர்களாக இருக்காங்களோ நாளை மறுமையிலும் அவங்க இரையச்சம் உடையவர்களாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நம்மளுக்கு அடுத்து உள்ள வாரிசுக்கு மட்டும் துவா செய்ய சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தரல. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியினருக்காகவும் நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். இன்றைக்கி எத்தனையோ இஸ்லாமியர் குடும்பத்தில் ஒரு சந்ததி, இரண்டாவது சந்ததி, மூணாவது சந்ததியில் உள்ள மனிதர்கள் மொதல் சந்ததியில் உள்ளவங்க மாதிரி இரையச்சத்தில் மிகுந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து வழி தவறி வழிகேடில் போகிறவங்களாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட யாரையும் எங்களுடைய சந்ததியில் கொடுத்துறாத இறைவா. நாளை மறுமையில் நான் என் சந்ததியோடு நிற்கும்போது அவங்க எல்லாருமே பயபக்தி உடையவர்களாக இருக்கணும், உனக்கு அஞ்சக்கூடிய மனிதர்களாக அவங்க வாழ்ந்திருக்கணும், அவர்களுக்கு நான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு இபாதுர் ரஹ்மான் பிரார்த்தனை செய்வார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இதுதானே உங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும், என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். இந்த பூமியில் எந்த ஒரு குடும்பத்திற்காக நம்ம பாடுபட்டு உழைக்கிறோமோ அந்த குடும்பம் இம்மையிலையும் நமக்கு நிம்மதி தரணும், மறுமையிலையும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது போலவே துவா செய்யக்கூடிய அடியார்களாக இருப்போம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்தன் அயூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிடமிருந்தும் எங்கள் சந்ததியினரிடமிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இன்னும் இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை தலைவர்களாக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.